கேள்வி பார்வையாளர் வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஷவ். வணக்கம். எதனா பார்த்தோம்னா லோயோலா கல்லூரி அந்த மாணவர் நடத்திய ஆய்வுள்ள வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் மீண்டும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆவார் நம்ம ஒரு கருத்து வந்திருக்கிறது. இரண்டாம் இடம் விஜய் பிடிப்பார்னு ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட எதிர்கட்சி தலைவராக கூட எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஒரு பேரிடி சம்பவம் மாதிரி இந்த பட்டியலே இல்லாத மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் கூட பார்க்க முடியுது. இப்படி பாக்குறீங்க? இல்ல தோழர், கண்டிப்பா என்ன சொல்றதுன்னா மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் தான். எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. இப்ப லயோலா கல்லூரி இதை இந்த ஆய்வு இந்த சர்வே எடுத்து இதை வெளியிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சதுதான் அது. இது ஒன்றும் புதுசு கிடையாது. கன்ஃபார்ம் மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் தான். துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தான். மீண்டும் திமுக ஆட்சி தான். திமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தமிழக அரசியல் வரலாற்றிலே இதுவரைக்கும் அதிமுக திமுக எந்த கட்சி, காங்கிரஸ் எந்த கட்சியும் பெறாத வெற்றியை 2026 திமுக பெரும். எழுதி வச்சுக்கோங்க. 2026 திமுக திராவிட கட்சி வரலாற்றிலேயே, இந்திய வரலாற்றில் வச்சுக்கோங்க, 200 தொகுதிக்கு மேல ஜெயித்து மிகப்பெரிய ஒரு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் திமுக. மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான். அதை மாற்றுக்கிறதே கிடையாது. இவங்க இந்த சில்ற பயலுக என்ன சொல்றதுன்னா தெரியாத உட்காந்துக்கிட்டு நான் முதலமைச்சர், நீ முதலமைச்சர், அதிமுக ஆட்சி, தாவேக ஆட்சி, தவக்கல் ஆட்சி, அலில் குஞ்சா ஆட்சி, சைமன் ஆட்சி, செபஸ்டியன் ஆட்சி, தம்பி ஆட்சின்னு உட்காந்துருக்காங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சி, என்டிகே ஆட்சி நடக்க வாய்ப்பே கிடையாது. மக்கள் திமுக தான் இருக்கிறாங்க, முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட தான் இருக்கிறாங்க. நான் பல முறை சொல்லிட்டேன். சிறுபான்மையின மக்கள், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், பட்டியல் சமூகம், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிற்படுத்தப்பட்ட சமூகம், பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், எல்லா செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ஜி கிட்ஸ், முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் எல்லாருமே திமுக தான் போடுவான். இதுதான் உண்மை. இது பொய் கிடையாது, உண்மை. நம்ம ஒண்ணு மிகைப்படுத்தி பேச மாட்டோம். இருக்கிற ஃபேக்ட், ரியாலிட்டி தான் நம்ம பேசுறோம். இதான் நடக்க போகுது. மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் திமுக ஆட்சி. நீங்க சொல்றது பார்த்தா அது ஒரு பாஜக, மோடி, அமித்ஷா அவருக்கு ஒரு அதிர்ச்சிக்கு தரக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு. அவங்க 2026 தமிழ்நாட்டை தான் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அவங்க திருட்டுத்தனம் பண்ண ஆட்டையை போட பாக்குறாங்க. அது தமிழ்நாட்டில் நடக்காது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் எத்தனை ஓட் பர்சன்டேஜ் இருக்குது, எத்தனை ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டுல போட போறவன் எந்த இயக்கத்தை சார்ந்தவன், எந்த சிந்தனை உள்வாங்கினவன், எந்த தத்துவம், எந்த கருத்தியலை உள்வாங்கினவன், அவன் யாருக்கு போடுவான், எல்லாமே எங்களுக்கு தெரியும். உன் ஆட்டம்லாம் இங்க பலிக்காது. கண்டிப்பாக மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும். அமித்ஷாவோ, நயினார் நாகேந்திரே, அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, சைமன் செபஸ்டியன், சீமானு, ஜோசப் விஜய், என்ன அதுக்கடுத்து யார் இருக்காங்க, இன்னும் அல்ற சில்லறையெல்லாம் இருக்காங்க. இல்ல ஜாதி வெறி பிடிச்சோம், மதவெறி பிடிச்சோம், ஜாதி கட்சி, மத கட்சி, இவங்க எவன் கணக்கு போட்டாலும் கணக்கு இதுல ஃபீல்டில் ஒர்க் போட்டாங்க, படுதோல்வி அடைவாங்க. மாற்றுக்கிறதே கிடையாது. அமித்ஷா ஒரு ஆளே கிடையாது தமிழ்நாட்டுல. நீ சாணக்கியர் வேணா அங்கிட்டு இருக்கலாம், இங்க சாணி தான். புரியுதா? நீ வட இந்தியாவில சாணக்கியரா இருந்துட்டு போ, எதாவது வேணா இருந்துட்டு போ. உங்க பார்ப்பன அரசியல், இந்துத்துவ அரசியல், ஜாதி வெறி, மதவெறி அரசியல், சங் பரிவார், பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அரசியல் அங்கிட்டு எடுபடும். தமிழ்நாட்டுக்குள்ள சாணி தான் நீங்க. ஹோமியம், மாட்டு ஹோமியம் தான் நீங்க. உங்களை எவனும் மதிக்க மாட்டேன், ஓட்டு போட மாட்டேன். இதான் உண்மை. அதை பார்ப்பனர்கள் விரும்புறாங்க. பார்ப்பன ஆட்சி வரணும்னா அதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாடு தந்தை பெரியார் மண். தந்தை பெரியார் மண். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆதரவா தான் இருக்கும், திமுக ஆதரவா தான் இல்ல. தமிழ்நாட்டுல தொடர்ந்து பார்த்தோம்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் வாழவே தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் வாக்கு அளிப்பாங்க பெண்கள்லாம். அமித்ஷா உள்துறை அமைச்சர் தானே, மத்திய உள்துறை அமைச்சர் தானே. நான் என்ன கேட்கறேன்னா, உத்தரப்பிரதேசம் என்ன நடக்குது, குஜராத்ல என்ன நடக்குது, மத்திய பிரதேசம் என்ன நடக்குது, வட இந்தியா முழுக்க பெண்களை மாணவங்க படுத்துறான், சீரழிக்கிறான், ரேப் பண்றான், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், கொடுமைகள் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. பாம்பேவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நகரமா தான் இருக்கு. பாம்பே நம்ம போறோம், அடிக்கடி வழக்குகள் போறோம். பாம்பே முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத நகரமா தான் இருக்கு. உத்தரப்பிரதேசம் அப்படிதான் இருக்கு. ஹத்ராஸ்ல ரேப் பண்ணி எரிக்கிறேன், போலீஸே போய் எரிக்கிறேன். உனாவ் ரேப் கேஸ், குல்தீப் சனகர் என்ன பண்ண, ரேப் பண்ண எம்எல்ஏ, பாஜக எம்எல்ஏ ரேப் பண்ண. ஆசிஃபா பானு ஜம்மு காஷ்மீர்ல கோயிலுக்குள்ள வச்சு ரேப் பண்ணா. ஆசிஃபா பானுவை பாத்தீங்களா? கோயிலுக்குள்ள கற்பூரத்தை வச்சு ரேப் பண்ணா. ரேப் பண்ணணும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல. ஜம்மு காஷ்மீர்ல குட்டி பொண்ணு ஆசிஃபா பானு, முஸ்லீம் பொண்ணு ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க கோயிலுக்குள்ள வச்சு. யாருக்கு நம்ம போய் போராடினா ரேபிஸ்ட வெளியே விட சொல்லி ரேப் பண்ணவன பாஜக ஆர்எஸ்எஸ் காரன் போய் போராடுறேன் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல. வெளியே விடுங்கடா, ரேப் பண்ணவன் எங்கால்றா பாஜக காரன் அப்படின்னு சொல்லி போராடுறான். கோயில் கடவுள்லாம் அவங்களுக்கு அரசியலுக்கு தான், மதிக்க மாட்டாங்க. கடவுள் இல்லைன்றது அவங்க நல்லா தெரியும். பார்ப்பனர்களுக்கும் ஆர்எஸ்எஸ் பாஜக காரனுக்கும் நம்ம சொல்லி தெரிய வேண்டியது. ஆமா, நம்ம சொல்லி தெரிய வேண்டியது இல்லை, அவனுக்கு தெரியும். அவன் மக்களை ஏமாத்தான் அந்த கடவுள், கோயிலு, கீழு,
தீபத்தூணு அங்க தீபம் எது இங்க தீபம் எதுன்னு சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கே தெரியும் கடவுள் இல்லைன்றது. அதான் கோயிலுக்கு வச்சு ரேப் பண்றான்ல, கோயிலுக்கு வச்சு கொலை பண்றான். ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கோயிலுக்கு கொலை பண்றான் சிவன் சிலைக்கு முன்னாடி, கோயில் கற்பகிரகத்துக்குள்ள. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு மோசமான இவன்றது. வந்து இதெல்லாம் அமித்ஷாக்கு தெரியாதா? மணிப்பூர்ல அம்மனமா எழுதிட்டு போனீங்க ஒரு பொண்ணை, இளம் பெண்ணை அம்மனமா அடிச்சு தொலை, சட்டை இதெல்லாம் கலட்டி பேண்ட் கிட்டெல்லாம் கலட்டி நிர்வாணமா அடிச்சு எடுத்துட்டு போறாங்க ரோட்ல. 100 ஆம்பளைங்க சுத்திட்டு ஓடி வராங்க. இந்த கொடுமையெல்லாம் உலகத்துல எங்க நடந்திருக்கா? நம்ம முதலமைச்சர் சொன்னார் வெளியானது 2 வீடியோ, இன்னும் ஏகப்பட்ட வீடியோ இருக்கு. கொலையே பண்ணிருக்காங்க, பல பொண்ணுல ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க மணிப்பூர்ல. இதெல்லாம் அமித்ஷா கண்ணுக்கு தெரியாதா? மோடி ஏன் மணிப்பூருக்கு போல, அமித்ஷா ஏன் போல? அமித்ஷா வந்து தமிழ்நாட்டை பத்தி பேச தகுதியே கிடையாது. அமித்ஷாக்கு இந்த ரவி கவர்னர் ரவி, இந்த பாஜக RSS காரை சங்கிகளுக்கு தமிழ்நாட்டை பத்தி பேச எந்த தகுதியும் கிடையாது. தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ரேப் வயலன்ஸ் நடக்குது, அடக்குமுறைகள் நடக்குது, பெண்களுக்கு எதிராக வன்முறைகள் நடக்குது. உடனடி நடவடிக்கை முதலமைச்சர் எடுக்கிறாரா இல்லையா? தமிழ்நாட்டுல கைது பண்ணி உள்ள போடுறாங்கல்ல, ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. நாரசேரன் என்னாச்சு? அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்கல்ல. தமிழ்நாட்டுல உடனுக்குடன் நீதி தரப்படுகிறது, தண்டிக்கப்படுகிறார்கள். காவல்துறையை வந்து முதலமைச்சர் முடுக்கி விடுறாரு. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுது தமிழ்நாட்டுல. பெண்களுக்கு எதிராக ரேப் பண்ணா தப்பிச்சிடான தமிழ்நாட்டுல. போலீஸ் போய் சப்போர்ட் பண்றாங்க ரேபிஸ்ட, இல்ல முதலமைச்சர் போய் சப்போர்ட் பண்றாங்க ரேபிஸ்ட. பில்கிஸ் பானு மேட்டர்ல என்னாச்சு? குஜராத்ல பார்ப்பனர்கள் 8 பேர் வந்து அவன் வந்து ரேப் பண்ணி கொடூரமா கொலை பண்ணான். பச்சளம் குழந்தையும் பில்கிஸ் பானு ரேப் பண்ணி அந்த பொம்பளை தப்பிச்சிருச்சு. குடும்பத்தையும் கொலை பண்ணாங்க, கை குழந்தைய அடிச்சு கொண்டாங்க பாறையில. அப்ப பில்கிஸ் பானு வந்து வழக்கு நடக்குது உச்சநீதிமன்றம் ரக்டோகி நடக்கிற இது சிபிஐ என்கொயரி நடத்துறாரு பாருங்க. தாவேகா மேட்டர் கரூர்ல அவர் தான் 8 பேர் ரிலீஸ் பண்ணாரு. அந்த 8 பேர் பார்ப்பனர்கள். அவர்கள் வந்து தவறே பண்ணா கூட அவங்க பார்ப்பனர்கள், உயர்ந்த சாதி, அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, நேர்மையான கொஞ்சம் வெளியிட்டாங்க. பாப்பா தானடா போய் பண்ணா ரேப்பு? சொல்லுங்க நீங்க. அப்ப வெளியே வர்றாங்க. வெளியே வரப்ப பாஜக போய் மாலை போட்டு கூப்பிட்டு ரேபிஸ்ட பில்கிஸ் பானு மேட்டர்ல. அப்ப யாரா பண்ணா? குஜராத் கோத்ரால யாரா ரேப் பண்ணா? சொல்லுங்க நீங்க. இதுல பதில் சொல்லுங்க எனக்கு நீங்க. அப்போ உங்க மாநிலங்கள் வட இந்தியா தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அவ்வளவு ரேப் நடக்குது. ஹைதராபாத் ரேப் கேஸ் எடுத்துக்கோங்க, எவ்வளவு ரேப் கேஸ். இவ நிர்பயா டெல்லியில இப்படியே சொல்லிக்கிட்டே நான் போவேன். ரேப் கேஸ் இந்தியா முழுக்க. ஆய்வுகளே வட இந்தியா தான் அதிகம். ஜெசிகா ரேப் கேஸ் அவன் அவ்வளவு வக்கரமா பண்றான் பாலியல் வன்முணர்வு வட இந்தியா முழுக்க. தமிழ்நாடு பாதுகாப்பான, தமிழ்நாடு சிவிலைஸ்டா இருக்கான். அந்த வயசுல கல்யாணம் பண்றான், படிக்கிறான், லவ் பண்றான், மேரேஜ் பண்றான், வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டு இருக்கான். தமிழன் வேற லெவல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கான் தமிழன். இப்ப நமக்கு தமிழ்நாட்டுக்கு போட்டி என்பது இந்த RSS பாஜக சில்லற பயிர்களோட கிடையாது. இந்த கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி, அதிமுக கொத்தடிமை, இந்த ஜோசப் விஜய், தாவேகா அனில் குஞ்சு, சைமன் செபஸ்டியன், தம்பி சீமான் இருக்கான் பாருங்க, தம்பிகள், இந்த அனில் குஞ்சுகள், இவங்களோட நமக்கு வந்து போட்டியே கிடையாது. தமிழ்நாடுக்கு திமுகக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திராவிட கட்சிகளுக்கு திமுக ஆட்சி தமிழ்நாடு அரசு யார் தெரியுமா போட்டி? சைனா, அமெரிக்கா, யூரோப்பு, ஜெர்மனி, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து தான் நமக்கு போட்டி. அவன மாதிரி நம்ம வளரணும். நம்ம அப்படி போய்கிட்டு இருக்கோம், உலக அளவில் போயிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுக்காரன் இவன் யாரும் நமக்கு பாடம் எடுக்கிறதுக்கு? அமித்ஷா வந்து நயனா நாயந்திரன், சூத்திரன், கொத்தடிமை, பிராமண அடிமை, பாப்பானுக்கு அடிமையா இருக்க வேணும்னா போய் பாஜக உட்காந்துருக்கணும். RSSல தமிழை என்னைக்கு போய் அங்க நிக்க மாட்டேன். அமித்ஷா வந்து பார்ப்பன அடிமை, புரியுது? அவங்க லாங்குவேஜ் சூத்திரன், அப்படிதான் நம்ம சொல்லணும். நீ உள்துறை அமைச்சராகவே இருந்தா கூட சூத்திரன் தான், பிரதமராகவே இருந்தா கூட சூத்திரன் தான். கோயிலுக்கு ஒண்ணு விட மாட்டேன். போயிருவேன் கோயிலுக்குள்ள, கற்பகத்துக்குள்ள போயிருக்க, ராமர் சிலை தொற்றுவியா? சொல்லுங்க. தமிழ்நாட்டில் அனைத்து சாதி அர்ச்சகர் சட்டம், பெண்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு கொண்டு வரும்? 33% இடஒதுக்கீடு. நீங்க பெண்கள் வந்து பெரும்பான்மை லோக்கல் பாடியில அவங்கதான் பெண்கள் பெரும்பான்மை இருக்கிறாங்க. இன்னைக்கு 50% வந்திருக்கிறாங்க பெண்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல. பெண்கள் கல்வி, பெண் விடுதலை, பெண்களுக்கான பாதுகாப்பே தமிழ்நாடு தான்டா. பெண்கள் சொத்துரிமை கொடுத்தது தமிழ்நாடு, கல்வி கொடுத்தது, வேலை வாய்ப்பு, பேராசிரியர், ஆசிரியர், வழக்கறிஞர், நீதிபதி எல்லாமே பெண்கள் தானே தமிழ்நாட்டுல. நீ அமித்ஷாக்கெல்லாம் தகுதியே கிடையாது பேசுறதுக்கு. இந்த சூத்திரையை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாஜக அரசு. சூத்திரையை நம்ம சூத்திரை நிறைய பேர் அங்க இருக்கான். OBC SC ST சூத்திரை நிறைய பேர் பாஜக இருக்கான். பட்டியல் சமூக, பிற்படுத்தப்பட்ட சமூக சூத்திரன் அவன் உட்காந்து கை தட்டி கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னைய நாசமாக்குனதே பார்ப்பனி அரசியலும் RSS பாஜக பார்ப்பானுங்க தான் உன்னைய நாசமாக்குனேன். இனி வைக்கவே இல்லாம உட்காந்து காத்து தட்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அமித்ஷா பேசுறது. அது சூத்திரங்களை நம்ம திருத்த முடியாது. அது இந்த சூத்திரங்கள்லாம் நீங்க மீட்டிங் போட்டு பேசியிருக்காங்க. அதனால தமிழ்நாடு அரசியல எந்த தாக்கம் ஏற்படுத்தாது. அமித்ஷாவோட அரசியல தமிழ்நாட்டில் பழிக்க. அமித்ஷாவோட பெரிய அப்பாட்டக்கர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர். கலைஞர் லெவலுக்கு ராஜேந்திரன் தெரியுமா உனக்கு? கலைஞர் லெவலுக்கு அரசியல் பண்ண தெரியுமா? பேச தெரியுமா? உட்கார்ந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்திய அரசையும் ஹேண்டில் பண்ணுவார் கலைஞர். நீ ஒரு ஆளா கலைஞர் முன்னாடி? நீ அமித்ஷா, சாணக்கியர், ராஜதந்திரி, இந்த நயனானேந்திரன் ஒரு அறிக்கை போட்டார் இன்னைக்கு. பாருங்கள், சாணக்கியரை வரவேற்க படையெடுப்போம். ஊடகங்கள் பில்டப் பண்ணிக்கிட்டே. சாணக்கியனே ஒரு ஆள் கிடையாது எங்களுக்கு. அவனே ஒரு மனுநீதியை பின்பற்றியவன், அவன் ஒரு சூத்திரன்.
சாணக்கியனே ஒரு ஆள் கிடையாது. கலைஞர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி முன்னாடி நீங்களாம் ஒரு ஆளே கிடையாதா? கால் தூசி கூட சமம் கிடையாதா நீங்களாம்? இல்ல இவங்க பேசிட்டு இருக்காங்க, நமக்கு வந்து இவங்க பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதான் அமித்ஷா நீங்க வந்ததெல்லாம் வெட்டியா வர்றது வேஸ்ட். தோக்கதான் போறாங்க. படுதோல் திருச்சியில வந்திருக்காரு, புதுக்கோட்டையில் தங்குறாரா, 2-3 நாள் இருக்காரா. எதுக்கு வந்திருக்கீங்க? வேஸ்ட். தோக்க போறீங்க. டெபாசிட் கூட வாங்காதோல. தமிழ்நாடு மக்கள் அப்படியே அமித்ஷா வர்றதுக்காக அப்படியே காத்துட்டு இருக்க மாதிரி பண்றாங்க. பொங்கல் கொண்டாட மோடி வர்றாரா? என்னமோ தமிழ்நாடு மக்கள் மோடி வரலன்னா அந்த பொங்கலே கொண்டாட மாட்டாங்கன்ற லெவல்ல நீங்க ஒரு ஹைப் கொடுக்குறாங்க பாருங்க. அதான் நம்ம வைத்தறிச்சலா இருக்கணும். தமிழ் தெரியலன்னு வருத்தப்படுறாரு அமித்ஷா. தமிழ் தெரிஞ்சா இன்னும் நாசம் ஆகிருப்பாங்க தமிழ்நாடு. நல்லா தெரியலன்னு நம்ம சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாம் ஒரு நாசகார ஒரு கீழ்த்தரமானவங்க தோழருங்க. இவங்களை வச்சுட்டு நீங்க எந்த பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? இவங்க எல்லாம் வேஸ்ட். ஏன்னா இப்ப நயினார் இந்த கும்பல் ஃபுல்லாமே திருட்டு கும்பல். இவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாடு திருடி கொண்டு போய் அதானி அம்பானிட்ட விட்டு காசு கமிஷன் பார்க்கணும், அதுக்காக வர்றாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட்டா தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யாருன்னு தெரியும். இப்ப இந்த பாப்பானுங்கிட்ட கொண்டு போய் அதிகாரத்தை கொடுக்கணும். இந்த பாப்பானுங்க பழைய மாதிரி வர்ணாசிரமத்தை போட்டு மனுஸ்மிருதியை வச்சு சூத்திரனுங்களை ஆக்கணும் எல்லாரையும். மானம உள்ள தமிழ் தான் வந்திருக்கேன். பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸை பின்பற்றி நீ தமிழை மானமுள்ள வாழ்க்கைக்கு வந்திருக்கேன். படிக்கிறான், வேலைக்கு போறான், சம்பாதிக்கிறான், தொழில் கத்துக்கிறான். அவன் விருப்பப்பட்ட வேலையை பண்ணி பொழைச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் தமிழன். பீகார் மாதிரி தமிழன் கிடையாது. வட இந்தியாக்கார மாதிரி இல்ல தமிழன். உலகத்திலே முன்னேறிட்டான் தமிழன். உலகத்துக்கே சவால் வருறேன். அமெரிக்காவுக்கு போறேன், லண்டன், யூரோப் எங்கிட்ட போய் தமிழை முன்னேறான். உலகத்திலே சாதிக்கிறான் தமிழன். அது நீங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. திரும்ப பாப்பானுங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை கட்டுப்படுத்தி வர்ணாசிரம தர்மத்தை கொண்டு வந்து நீங்க நாட்டை நாசமாகி சூத்திரனாக்கன்னு பாக்குறாங்க தமிழனை. தமிழங்க தூக்கி போட்டு மிதிச்சு அடிச்சு ஓட விரட்ட போறாங்க. இப்பதான் நடக்க போகுது. எலெக்ஷன்ல அடிச்சு பாஜக காரன், RSS காரன், இந்த கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி, அதிமுக கொத்தடிமை எல்லாத்தையும் அடிச்சு ஓட தமிழ்நாட்டு மக்கள் விரட்ட போறாங்க. இப்பதான் நடக்க போகுது. இப்ப கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் வேற போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சர்வதேச லெவல்ல பிரச்சனையா போகுது. இவங்க நாசமா போறாங்க. இவங்க பாஜக, RSS, மோடி, அமித்ஷா கும்பல், 3% பார்ப்பன கும்பல உலகத்திலே அடிச்சு பத்த போறாங்க. அதான் நடக்க போகுது. உலகமே இன்னைக்கு நீங்க காரி தூப்புற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப்ல இருந்து, அமெரிக்கால இருந்து, யூரோப்பு, புட்டின், ரஷ்யா எல்லாம் சும்மா இவங்க டீல் பேசுறாங்க. இவங்க இந்த ட்ரேட் டீல் எல்லாம் போட்டு நமக்கு நிறைய சம்பாரிச்சுக்கிறாங்க அவங்க. மற்றபடி இவங்களுக்கு என்னைக்கா ஒரு நாள் தூக்கி போட்டு மிதிக்க போறாங்க. அதான் நடக்க போகுது. காசு பணம் சம்பாத்தியத்துக்கு தான் அமெரிக்கா இந்த உலக நாடெல்லாம் இவங்க கூட உறவுல இருக்கு. நம்ம நிறைய பொருளை அனுப்பிச்சு விட்டு நம்ம சம்பாரிச்சுக்குவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இவங்க ஓவரா கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் அடிக்கிறது, இந்த இந்துக்களை வந்து இந்த இந்து மதவெறி பிடிச்சவங்க பண்றதெல்லாம் பாக்குறாங்க உலக நாடு. ஒரு நாள் தூக்கி போட்டு மிதிக்க போறாங்க. அதான் நடக்க போகுது. கொஞ்ச நாள்ல மோடியவே தூக்கி எறிய போறாங்க ஆட்சியத்துல இருந்து. கூடிய விரைவில் நடக்கும். இப்ப இந்த மாதிரி கருத்துக்கள் சொன்னாவும் 2026 மீண்டும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுமா? கண்டிப்பா இந்தியா கூட்டணி திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்காது. எந்த மாற்றுக்கிறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி மத்தியில எழுச்சி பெற்று வர்றாரு. ராகுல் காந்தியே மத்தியில பிரதமர் ஆனா கூட இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், காங்கிரஸ் சில்லற பள்ளிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சில சில்லறைங்க உட்காந்துருக்காங்க காங்கிரஸ்ல. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த பாப்பான் பிரவீன் சக்கரவர்த்தி, அவன் எல்லாம் பயங்கரமான RSS கைக்கூலி. அவன்லாம் அமெரிக்காலாம் தேடப்படும் குற்றவாளியான அவன் எல்லாம் காங்கிரஸ்ல உட்காந்து. உண்மையிலே சொல்றேன், செல்வ பெருந்தகை இருக்காரு பாருங்க, சிறந்த தலைவர். காங்கிரஸ் தலைவர்கள் இதுவரைக்கும் மாநில தலைவர் வந்ததுல அவர் செல்வ பெருந்தகை பட்டியல் சமூகம் அவரு. ஆனா மகத்தான தலைவர், சிறந்த தலைவர் செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகை சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்காரு காங்கிரஸ். இவங்க செல்வ பெருந்தகை செக் வைக்கிறாங்க. நிறைய வந்து ஸ்லீப்பர் செல் உள்ள உட்காந்துருக்கான் காங்கிரஸ்காரன். இந்த ஜோதிமணி MP, ஜோதிமணி கரூர், எல்லாருமே ஸ்லீப்பர் செல் காங்கிரஸ்ல. காங்கிரஸை தயவு செய்து தோழர் செல்வ பெருந்தகை நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, காங்கிரஸை பாதுகாத்துருங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் உங்க கண்ட்ரோல தான் இருக்கணும். உங்க தலைமையில தான் காங்கிரஸ் செயல்படணும். ஏன்னா எவனுமே சரியில்லை காங்கிரஸ்ல. உள்ளுக்குள்ள காங்கிரஸ்லயே உட்காந்துக்கிட்டு திமுக கூட்டணி உடைக்க பாக்குறாங்க. திமுக கூட்டணி உடைக்கிறதுக்கு வேலை பாக்குறாங்க. இந்த ஜோதிமணி, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, நிறைய பேர் உட்காந்துருக்காங்க உள்ள. இந்த கார்த்தி சிதம்பரம் மகன், அவன் எல்லாம் சேர்ந்து உடைக்க பாக்குறான் திமுக கூட்டணியை. கண்டிப்பா திமுக கூட்டணி உடையாது. காங்கிரஸும் திமுக கூட்டணி இருக்கும். ராகுல் காந்தி, சோனியா விரும்புறாங்க திமுக கூட்டணியை. இவங்க சில்லற பேர் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு. செல்வ பெருந்தகை தலைமையில தான் காங்கிரஸ் தேர்தலை சந்திக்கணும். திமுக கூட்டணி வலுவு விளக்காது, உறுதியா நிற்கும். எல்லாருமே ஸ்ட்ராங். விசிகா, திருமாவளவர்கள், வைகோ, கமலஹாசன், மக்கள் நீதி மையம், காங்கிரஸ் எல்லாருமே ஸ்ட்ராங். ராகுல் காந்தி, சோனியா ஸ்ட்ராங். இந்த ஜோதிமணியும் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தூக்கி வெளியே எறிங்க காங்கிரஸ் விட்டு. இன்னும் நிறைய சில்லறைங்க இருக்காங்க உள்ள, தூக்கி எறிங்க. சிதம்பரமே சொல்லிட்டாரு போன வாரம், கண்டிப்பா இந்தியா கூட்டணி காங்கிரஸோட தான் திமுக இருக்கும், திமுக தான் காங்கிரஸ் இருக்கும், எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் சொல்லிட்டாரு. உறுதியா 200க்கும் மேற்பட்ட தொகுதியில இந்தியா கூட்டணி திமுக தலைமையில் வெற்றி பெறும். அது எந்த மாற்றத்தையும் கிடையாது. மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தான். இதுதான் நடக்க போகுது. நன்றி. நன்றி.